அதிமுக கட்சியை ஒருங்கிணைக்க ஜானகி அம்மாள் பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்ததாகவும், ஆனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அத்தகைய எண்ணம் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், ஜானகி அம்மாளுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடப்படுவது சிறந்தது என்றும் கூறினார். அப்புறம் 89 அம்மா நிரூபிச்சாங்க. கிட்டத்தட்ட 27க்கு மேற்பட்ட இடங்கள், பொதுமக்களுடைய ஆதரவு, தொண்டருடைய ஆதரவு. அவங்க பெருந்தன்மை என்ன பண்ணிட்டாங்க, இனிமே கட்சி நடத்துறதுக்கு புரட்சி தலைவி அம்மா தான் ஒரு ரைட் உமன், ரைட் பர்சன் அடிப்படையில் அது என்ன பண்ணாங்க, சின்னத்தை பிரிஞ்ச சின்னத்தை ஒன்னாக்குறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் மாளிகை கட்சிக்கு எழுதி வச்சாங்க. இந்த மாதிரி எல்லா வகையிலையும் கட்சி ஒன்னாவதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு எண்ணம் கழகத்தால் வளர்ந்து செழித்தவர்கள், கோடி கோடியே கொள்ளடித்தவர்கள், அவர்களெல்லாம் வரலையே. அது யார் அதெல்லாம் சொல்றதுன்னு தெரியும் நீங்க. அதனால அவங்களுக்கு வரலையே அந்த எண்ணம். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சியை காப்பாற்ற ஜானகி அம்மாள் ஏராளமான தியாகங்களை செய்ததாக பழம்பெரும் நடிகை ஜெயசித்ரா புகழாரம் சூட்டியுள்ளார். ஐயா விட்டு சென்ற பணியை அவங்க செஞ்சு இந்த கட்சியை நிறுத்துறதுக்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. நீங்க அவங்களோட நெருங்கி பட வாய்ப்பு கிடைச்சவங்க. அவங்க அரசியல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்களா? எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தாங்க? ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. கட்சியை நிறுத்துறதுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க, ரொம்ப சாக்ரிஃபைசஸ் பண்ணாங்க. எவ்வளவு ஒரு கட்சியை நிறுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு போட்டி, எவ்வளவு பந்தயங்கள், எல்லாம் நிறுத்துறதுங்க பெரிய விஷயம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கமான ஒன்றாக உள்ளது. அந்த வகையில் இன்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கொடைக்கானலுக்கு வந்துள்ளனர். குணா குகை, பில்லர் ராக், பைன் மரச்சோலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளின் இயற்கை அழகை கண்டு ரசிக்கின்றனர். கொடைக்கானலில் மிதமான வெப்பம், குளுமையான சூழல் என மாறி மாறி நிலவும் காலநிலையை அனுபவித்து மகிழும் மக்கள் இயற்கையின் அழகை புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்வதுடன் ஆடிப்பாடி வார விடுமுறையை கொண்டாடுகின்றனர். வார விடுமுறை என்பதால் குற்றால அருவிகளில் இன்று குளிப்பதற்கு கட்டுக்கடங்காத அளவில் கூட்டம் அலைமோதுகிறது. குற்றாலத்தில் இந்த ஆண்டு சீசன் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து நவம்பர் மாதத்திலும் அருவியில் தொடர்ந்து தண்ணீர் பெருமளவில் கொட்டி வருவதாக 2ஆம் கட்ட சீசனில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இங்குள்ள குற்றால மெயின் அருவி, சிற்றருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றால அருவிகளில் ஜில்லென்று நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நிலையில் இன்று வார விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை மற்றும் சபரிமலைக்கு சென்றுவிட்டு வரும் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. அவர்கள் அனைத்து அருவிகளிலும் ஆனந்தமாக குளித்து உற்சாகம் அடைகின்றனர். மேலும் அருகே உள்ள குற்றாலநாதர் கோயிலிலும் சாமி தரிசனம் செய்கின்றனர். அருமையாக சீசன் அருமையாக இருக்குது சாமி. ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது சாமி. ஆனால் தண்ணி ஹெவியாக ஊற்றுது சாமி. குளிக்கிறதுக்கு நல்ல சிறப்பாக இருந்தது. எல்லா சாமிகளும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பான முறையில் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறோம் சாமி. இந்த இடத்துல நாங்கள் 30 வருஷமாக வரோம். மற்ற வருஷத்தை விட இந்த வருஷம் கிளைமேட் அருமையாக இருக்குது சாமி. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் மசூதியில் ஆய்வு நடத்தச் சென்ற அதிகாரிகள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவி வருகிறது. சம்பல் மாவட்டத்தில்
ஷாஜி ஷம்பால் மசூதி அமைந்துள்ள இடத்தில் ஏற்கனவே இருந்த ஹரிஹர கோயிலை இடித்துவிட்டு மசூதி கட்டப்பட்டதாகவும் இந்த இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மசூதியில் ஆய்வு நடத்த அனுமதி வழங்கியது. அதன்படி இன்று காலை 7:30 மணியளவில் ஜமா மசூதியில் நீதிமன்றம் நியமித்த குழுவினர் ஆய்வை தொடங்கினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விஷமிகள் சிலர் ஆய்வு குழுவினர் மற்றும் காவல்துறையினர் மீது சரமாரியாக கற்களை வீசி தாக்கினர். மேலும் அங்கிருந்த கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்களை தீ வைத்து கொளுத்தினர். அதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி காவல்துறையினர் விரட்டியடித்தனர். இதனால் அந்த பகுதியே போர்க்களம் போன்று காட்சியளித்தது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் கோயில் யானை தாக்கியதில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் சேகர் பாபு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தெய்வானை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோரை தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இதையடுத்து யானை தெய்வானையை கோயில் வளாகத்தில் உள்ள குடிலில் வைத்து வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு யானை தெய்வானையை கோயில் வளாகத்தில் பார்வையிட்டு அதற்கு கரும்புகள் வழங்கி மகிழ்ந்தார். அதைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் ரேவதி ரமனிடம் யானையின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். மேலும் யானை தாக்கியதில் உயிரிழந்த உதயகுமார் மற்றும் சிசுபாலன் ஆகியோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா 2 லட்சம் ரூபாயை அமைச்சர் சேகர் பாபு வழங்கினார். பணியாளர்களை கௌரவம் செய்கிறோம் என்கிற பெயரில் 5 சால்வைகளை வைத்து 50 பேருக்கு மாற்றி மாற்றி போட்ட இந்த சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஊராட்சியில் நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டத்தில்தான் நடந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த பாச்சல் ஊராட்சியில் சனிக்கிழமை கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் வெகு சிலரே கலந்து கொண்ட நிலையில் தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் என ஊராட்சிக்கு உட்பட்ட பணியாளர்களை வைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கிறோம் என்ற பெயரில் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதாக கூறி வெறும் 5 சால்வையை வைத்துக் கொண்டு 50 பேருக்கு மாறி மாறி போட்டுள்ளனர். இந்நிலையில் கடமைக்கு என கிராம சபை கூட்டத்தை 10 நிமிடத்தில் நடத்தி முடித்ததாக குற்றம் சாட்டும் அப்பகுதி